இன்னைக்கு என்னப்பா சாப்பாடு? என்ன மாம்பழத்தை நறுக்கி வச்சு வித்து பார்த்துக்கிட்டு இருக்கிய? என்ன சாம்பார்? சாம்பாருக்கு மாம்பழம். சரி, சட்டியை தொடங்க. வச்சுட்டு வரேன். சரி, சாப்பிடுமா? சாப்பாட்டை ஆரம்பிக்க வேண்டியா? நான் ரெடி. நான் ரெடி. நீங்கள் ரெடியா? இன்னைக்கு ஏகபோகமாக சேர்ந்து வச்சுருக்கு சாப்பாடு. அப்பெல்லாம் தட்டு எடுத்துகிட்டு வரலப்பா, மறந்துட்டேன். மாராசம் கல்யாணத்தில் விட்டேன் சாம்பார். சரி, இது எனக்கு கொஞ்சம் அள்ளி வைங்க, மூடியில் அள்ளி வைங்க. அந்த இது எதை? தண்ணி ஏதாவது கொஞ்சம் ஊற்று கையில். இந்த மூடியில் ஊற்று, இந்த மூடியில் ஊற்று. மூடியில் ஊற்றினா நான் கையை கழிக்கிறேன். விடு விடு விடு, நிறைய போச்சு. நிறந்து சாப்பிட்றேன்னு எனக்கு சோறு போடுங்க. நிறந்து சாப்பிடலைன்னா அது சுத்தப்படாது. தள்ளி உட்காந்து அப்படியே உட்காரணும். அந்த இது எனக்கு வந்து ஒரு குண்டம் தான் கணக்கு. எனக்கு அந்த முடியில் ஒரு முடி. இன்னும் அள்ளி வச்சுக்கிட்டே இருக்கல நீங்கள் சாம. போதும் போதேன். ஒரு முடியோட அப்புறம் நான் எங்கிட்ட இது வயிறா இல்லை வண்ணாங்கிட்ட தாவா? சாப்பாட்டை போட்டோமா? ஆனால் எனக்கு வந்து கொட்டை தான் வேணும். கொட்டை உங்களுக்கா? ஆமாம், கொட்டையோட நான் திங்கிறேன். அதெல்லாம் கிடையாது. நல்லா மேலாப்புல நல்லா நறுக்கி விட்டு அந்த தொலியை வந்து அப்போ இதை தின்னு எனக்கு போதும். இது ஏன் அந்த மாம்பழத்தை மட்டும் தான் திண்டுகிட்டு இருப்பேன். அப்போ சோறு திங்க மாட்டேன். அப்போ இதை தின்னு. சரி, எடுத்துகிட்டு போங்க. சின்ன பிள்ளைன்னு பாவம்னு சொல்லி தரேன். எது வேணும்? சின்னது தொலி 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 இது வேணும். என்ன எதையாவது ஒன்று எடுத்துக்க. இதுனா பிரச்சனை இல்லை. இதை கொட்டையை போட்டு தள்ளி வச்சு அப்பிக்கிறேன். சரி, இதை தொடங்க. அடுத்தடுத்து அதில் என்ன? இது மாராசம் கல்யாணத்தில் விட்டானா சாம்பார். சாம்பார் பயங்கரமாக இருக்கும். மாராசம் கல்யாணத்தில் தான் சாம்பார் அப்போ அந்த காலத்தில். அதே சாம்பார் இப்போ. சரி, அது இருக்கட்டும், அதை வைங்க. இதில் என்ன இருக்குன்னு பாருங்க. இதில் என்னப்பா இருக்கு? யார் எந்த ஒரு கேசரி? இது ஒருத்தர் கொடுத்தது. இது வந்து ஒரு நண்பர்கள் வட்டாரத்தில் கொடுத்தது. அதை ஓப்பன் பண்ணுங்க. அந்த மூட்டையில் என்னமோ இருக்குது. என்னப்பா இது வந்து? இது கல்யாணத்தில் வைக்கிற அப்பளம். கோயிலில் போடுவா இல்லை பாயாசம். அதை நல்லா இது பண்ணி வைங்க. பாயாசம் அப்பளம். ஓகே. அப்படியே பார்க்குது. எந்த விருப்பம்? இன்னைக்கு என்ன வெஞ்சனத்துக்கே ஒன்றுமில்லைன்னு இருந்தேன், மூஞ்சி வச்சு. 1 2 3 4 5 வெஞ்சனம் இருக்குது. ஆமாம். சரி, ஊற்றி சாப்பிடுங்க. இன்னைக்கு சாப்பிட்டுட்டு எப்படி சாம்பார் எப்படி இருக்குன்னு தெரியாது. சாம்பார் ரைட்டு. வஸ்தாவி யார்? வஸ்தாவியா? வேறு இந்த சாம்பார் வைத்த வஸ்தாவி வேறு யார்? நான் தான். நல்லா தானே இருக்குது. இப்போ யார் இப்போ? கேசரி திண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
முட்டை எதுங்கிறியா? மானம். எல்லாமே ஓசி. காயா பழமா? காயாக தான் இருக்குது. சரி, நம்மளும் சாப்பிடுவோம். இல்லை குழம்பு பலாக்கொட்டை, ஏன்பா பலாக்கொட்டை, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கு. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட்டு, இந்த இருக்குது பலாக்கொட்டை. ஒரு பக்கத்து இருக்கட்டும். சரி, மாம்பழத்தை கூட வச்சுருக்கலாம், அவ்வளோ வெஞ்சனா இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. கொஞ்சம் அப்பளம். கேசரி கொஞ்சம். பயங்கரமாக இருக்குது. மாம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும். அது தனியாக ரசிச்சு சாப்பிடணும். ருசிச்சு மாம்பழத்தை இதோடு சாப்பிட்டா நல்லா இருக்காது. அது தனியாக ருசிச்சு சாப்பிடணும். அதே நிலா எப்படி அழகாக இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு மாத்திரை போடலாமா? என்னம்மா அந்த மாத்திரையா? போடலாம். அது எதுக்குள்ளது? அது வந்து பூச்சி அதுக்குள்ளது, பூச்சிக்கடி. என்ன வெஞ்சனம்புறம் அப்படியே இருக்குது. மாங்காய் கொட்டையாயிருச்சு. என்ன சரி, கொட்டையை பற்றியா? அருவா மாதிரி இருக்குது. அருவா மாதிரி இருக்கா? சோறு அப்படியே இருக்குது. மாம்பழம் தான் இறங்குது. அவ்வளோதான், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டாங்க. மாடு நல்லா அடைஞ்சு கிடக்கு. இந்த மாம்பழத்தை தான் போடணும். ஓய், சாப்பிட்றியா? சாப்பிடு.